மேக்கர்ஸ் என்டர்டெயின்மெண்ட் அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். இப்பொழுது நாம் பார்க்க போவது என்னவென்றால் கன்னியா ராசி. கன்னியா ராசி என்பது உத்தர பல்குனி நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய உத்தர நட்சத்திரம் 2, 3 மற்றும் 4ஆம் பாதங்கள், அஸ்த நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள் மற்றும் சித்திரை நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களுக்கு உரியன. இவர்கள் இந்த புத்தாண்டு பலன்கள் பார்க்கையில் தங்களுடைய தொழில் ஸ்தானத்தில் மிகுந்த கவனங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலம் இது. அதிகமாக வேகமாக முடிவெடுத்தல், அதை தவிர்த்தலும், வெளியில் தொலைதூர பயணங்களை தள்ளி வைப்பதும் மிக சிறப்பான அமைப்புகளை கொடுக்கக்கூடியது. இதுவரையில் அவர்கள் தொழில் ஸ்தானத்தில் ஒரு அமைதியின்மையும் பலவிதமான கஷ்ட நஷ்டங்களுக்கும் ஆளாயிருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்து வந்தது. இந்த தமிழ் புத்தாண்டை ஒட்டி அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு சிறப்பான ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதற்கு சுலபமான பல வழிகள் இருக்கிறது. இவர்கள் விசேஷமாக தேய்பிறை என்று அஷ்டமியில் பைரவருக்கு வடைமாலை மற்றும் தயிர் சாதம் இவைகளை நிவேதனம் செய்து தங்களுடைய கோரிக்கைகளை பகவானிடம் செலுத்தி பைரவினுடைய பரிபூர்ண கிருபாகராட்ச அனுக்கிரத்தை பெற முடியும். எல்லா தொழில் வகையிலும் இவர்கள் சிறப்பாக செயல்பட தன்னுடைய வாழ்க்கையில் விடாமுயற்சிகளை எடுக்க வேண்டும். சோம்பேறித்தனத்தை தவிர்க்க வேண்டும். வாழ்க்கையில் சந்தோஷங்களை அடைய பைரவரை தியானம் செய்ய வேண்டும். தேய்பிறை அஷ்டமிகளில் விரதங்கள் இருக்க வேண்டும். இவ்வாறு செய்வதால் இவர்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் நல்ல ஐஸ்வர்யமான விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடியது இந்த வருடம். இதற்கு முன் உள்ள கஷ்ட நஷ்டங்கள் அனைத்தும் அவர்களுக்கு விலகும். தனதானிய சமுர்த்தி என்று சொல்லக்கூடிய தனம் என்று சொல்லக்கூடிய விசேஷத்திற்கு பைரவமூர்த்தி முன்னின்று சிறப்பாக அவர்களுக்கு எல்லா வகையிலும் உதவி பல வகையான சௌக்கியங்களை கொடுப்பது இந்த வருடத்தின் விசேஷமான பலனாக இருக்கிறது. இந்த ராசியில் உள்ள அனைவரின் குழந்தைகள் படிப்புகள் சிறப்பாக மேம்படுவதற்கு சரஸ்வதியை தியானம் செய்வது மிகவும் நல்லதாகும். அவர்களுடைய குழந்தைகள் தற்சமயம் படிப்பில் கவனங்கள் குறைத்தும் மற்ற விஷயங்களில் கவனங்களை அதிகரித்தும் இருப்பதால் படிப்பு ஸ்தானத்தில் அவர்களுக்கு மிகுந்த கீழ்மட்ட நிலை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உள்ளது. இதில் அவர்கள் கவனங்களை செலுத்தி பைரவருக்கு ஆராதனை செய்து தினமும் காலையில் எழுந்திருந்து இறைவனை தியானம் செய்வதோடு பைரவருக்கான விசேஷமான ஸ்லோகங்களை சொல்லுவதுடன் அவர்களுடைய படிப்புகள் மேம்படும். ஆலயங்களுக்கு சென்று ஒரு பக்கம் வழிபட்டாலும் அவர்களுக்கு மன அமைதிகள் கிடைக்கும். வாழ்க்கை ஸ்தானத்தில் மேம்பாடுகள் ஏற்படும். தொழில் ஸ்தானத்தில் நல்ல உச்சக்கட்டங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இவருக்கு கிடைப்பதற்கு இந்த வருடத்தினுடைய பலன் மிக விசேஷமாக அமைகிறது. பைரவருக்கு ஆராதனை செய்வதன் மூலம் தன்னுடைய மன கஷ்டங்களும் எதிரிகளினுடைய பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவதற்கும் தனதானிய சமர்த்தியை அடைவதற்கும் தேய்பிறை என்று விசேஷமாக பைரவரை ஆராதனை செய்து கொள்ளுமாறு உங்களுடைய ராசிக்கு நாங்கள் கீழ்வான வேண்டுகோளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.